4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வீடு, மனை, நிலம், வாகனம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலங்கள் சரியாக அமையாது சில பேருக்கு. லக்னத்திலேருந்து 4ஆம் இடத்துல இருந்தால். அடுத்தது பார்த்திங்கன்னா, எந்த வீடுகள்லையும் அவங்களால நிறைவாக குடியிருக்க முடியாது. எந்த வீட்டுக்கு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல குடியிருந்தோம்னா, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட தேவையில்லாமல் நமக்கு ஒரு சண்டை சச்சரவு வரும். இன்னும் சொல்லப்போனால் பல பேர் சொந்த வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, என்றைக்கு சொந்த வீட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு அதுலேருந்து பிரச்சனை பெரிய அளவுக்கு ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த வாகனங்கள் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், அதாவது எல்லாமே இருக்கும். நமக்கு எதுக்கு நம்ம வாடகையில் இருக்கும், நம்ம இருக்கிற வசதிக்கு நம்ம ஒரு சொந்தமாக வீடு கட்டிட்டு குடி போகலான்னு போவாங்க. போன நாள்லேருந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இல்லாட்டி குடும்பத்துக்குள்ளே ஏதாவது குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அதனால் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பவர்கள் கூடுமான வரைக்கும் சொந்த வீட்டில் குடி இல்லாமல், சொந்த வீடு இருந்தால் கூட வாடகைக்கு விட்டுட்டு வேறு ஒரு வீட்டில் குடியிருக்கிறது. ஏன்னா அந்த அசௌகரியங்கள் அப்படிம்பாங்கள்ல, சில நம்ம கம்ஃபர்டபுளாக சில சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வகையில் இந்த வீட்டினால நம்ம மனசளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ இவ்வளோ வசதி இருந்தால் நம்ம பாரு எங்கேயோ ஒரு வாடகையில் இருக்கோம் பாருங்கள் அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளே ஒரு சலிப்பு ஏற்படும்ல. இதுதான் அந்த இடத்துக்கு பரிகாரம். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஏற்கனவே செவ்வாய் தோஷம்லாம் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும்.